அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கலைராஜ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பில் நமக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O இது அனைத்துக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பு நாம் ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பில் முழுக்க என்னென்ன சிலபஸில் இருக்கோ அதை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அந்த சிலபஸ் எப்படி நம்ம எளிமையாக நம்ம அணுகிறது, எப்படி சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டாபிக்ஸும் எப்படி நம்ம அணுக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தெளிவான ஒரு முறையில் அதில் இருக்கக்கூடிய எளிமையான வழிகளில் நம்ம இந்த இந்தியன் பாலிட்டி அரசியலமைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இம்பார்ட்டண்ட் இயர்ஸ். இந்த இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வருடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருடங்களை நான் முக்கியமான வருடங்கள் மட்டும் ஒரு தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வருடங்களுடைய ஷார்ட்கட்டை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வருடங்கள் என்ன குறிக்குது, யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1918 மும்பையில் சைட் இமாம் ஹாசான் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தார். என்ன ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு கேள்வி வரும். என்ன ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேணும் அப்படின்ட்டு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தார். யார் எடுத்துகிட்டு வந்தால் சைட் இம்ரான் ஹாசான். எங்கேருந்து எடுக்கப்பட்டது? மும்பையிலேருந்து எடுக்கப்பட்டது. மும்பையில் அந்த இம்ரான் ஹாசான் ரெசல்யூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேணும்னு எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு அப்புறமா 1930 நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா லாகூரில் இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாரு. எங்கே செலிப்ரேட் பண்ணுறாரு? ரவி ரிவரில் செலிப்ரேட் பண்ணுறாரு. இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை ரவி ரிவரில் நேரு செலிப்ரேட் பண்ணுறாரு. எப்போ செலிப்ரேட் பண்ணுறாரு, எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா Jan 26 செலிப்ரேட் பண்ணுறாரு. அந்த Jan 26 தான் நம்ம பிற்காலத்துலையும் இப்போயும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். இண்டிபெண்டன்ஸ் டேவை இப்போயும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். அது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா லாகூரில் ரவி ஆற்றங்கரையில் கொண்டாடப்பட்டது தான் இந்த இந்தியாவின் சுதந்திர தினம். யாரால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேள்வி வரும். யாரால் கொண்டாடப்பட்டதுன்னா நேருவால். எந்த வருடம் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதுன்னா 1930 ஜனவரி 26. இது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து ஜனவரி 31. இந்த அடுத்து 1931 1931 M.N. ராய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வேணும், இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுறாரு. எப்போ டிமாண்ட் பண்ணுறாரு? 1931. இது ஒரு கேள்வியாக எழுக்கலாம். எப்படி கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும், இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படின்ட்டு யார் குறிப்பிட்டாங்க அப்படின்னா M.N. ராய் டிமாண்ட் பண்ணுறாரு. எந்த வருடம் கேட்டார் அப்படின்னா 1931. இது பார்க்கலாம். இந்த M.N. ராயிலே இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்தியாவின் கம்யூனிஸ்டின் தந்தை யார்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேட்டால் அதுவும் M.N. ராய் தான். இவர் எப்போ இந்திய கம்யூனிஸ்டின் தந்தை என்று அழைக்கப்படுறார்? 1925 அடுத்து பாருங்கள் 1935. இந்த 1935 ஐஎன்சி இந்தியா நேஷ்னல் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு இருக்குது. அதில் இப்போ பார்லிமெண்ட்டில் குறிப்பிட்ட இத்தனை பேர் இருக்காங்கன்னா அதில் 3ல் 1 பங்கு இந்தியர்கள் வகிக்கணும் அப்படின்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லுது. எப்போ சொல்லுது? 1935 சொல்லுது. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய வருடங்கள் ஒரு முக்கியமான வருடங்களின் தொகுப்பு. இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நம்ம கடைசியில் ஒரு ஷார்ட்கட்டாக எளிமையாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் அது ஒரு விளக்கத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். அடுத்து 1937 1937 இந்தியாவுடைய எலெக்ஷன் நடக்குது. இந்தியாவின் தேர்தல் நடக்குது. எப்போது? 1937. இது நினைவுக்கு வச்சுக்கோங்க. இந்தியன் ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் 1937 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1939 லின் லித்கோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேர்ல்டு வார் 2 அப்போ வைஸ்ராயாக பதவி வகிக்கிறார். எப்போ? 1939 1939 லின் லித்கோ வேர்ல்டு வார் 2 பீரியட் அப்போ வைஸ்ராயாக பதவி வகிக்கிறார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1942. இந்த 1942 கிரிப்ஸ் மிஷன் கொண்டாடுறாங்க. 1942 கிரிப்ஸ் மிஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1944. இந்த 1944 பீப்புள் பிளான் கொண்டாடுறாங்க. 1944 பீப்புள் பிளான் கொண்டாடுறாங்க.
1946. 1946 கேபினெட் மிஷின் நடக்குது. இந்த கேபினெட் மிஷினில் மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா பெட்ரிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ். 3 பேர் இருக்காங்க. யார் யார் ஞாபகம் வச்சுக்கலாம்? பெட்ரிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த கேபினெட் மிஷினை வந்து நம்ம எளிமையாக அந்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு PAG பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே கொடுத்துருக்க பாருங்கள், PAG பேக் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். P வந்து பெட்ரிக் லாரன்ஸ், A வந்து அலெக்சாண்டர், G வந்து கிரிப்ஸ். அப்போ பெட்ரிக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் கிரிப்ஸ். கேபினெட் மிஷின் எந்த வருடம் வந்து அமைக்கப்பட்டது? 1946, 1946 வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து வந்து அதே 1946 மறுபடியும் 2வது எலெக்ஷன் வந்து நடக்குது. ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து முன்னே பார்த்துருப்போம். ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்தது கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட் எலெக்ஷன் 1937 வந்து நடந்தது நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட் எலெக்ஷன். இப்போ வந்து அடுத்து 2வது எலெக்ஷன் வந்து நடக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து நடத்துகிறாங்க ஒரு எலெக்ஷனை. அந்த எலெக்ஷனில் மொத்தம் எத்தனை தொகுதியில் நடக்குது அப்படின்னா 389 தொகுதிகளில் இந்த எலெக்ஷன்லாம் வந்து நடக்குது, தேர்தல் வந்து நடக்குது. இந்த 389 ஆங்கிலேயர்கள் வந்து 296 இடங்கள்லையும் மீதி இருக்கக்கூடிய 93 இடங்கள் என்னென்ன அப்படின்னா பிரின்சி ஸ்டேட்ஸ், மன்னர்கள், குறுநில மன்னர்கள் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பிரின்சி ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த 296 தொகுதிக்கு வந்து தேர்தல் நடக்குது. இந்த 296 தொகுதியில் முஸ்லீம் லீக் 75 தொகுதியிலையும், இண்டிபெண்ட்டாக தனித்து நிற்கிறாங்களே அவங்க வந்து 15 தொகுதியிலையும், INC இந்திய தேசிய காங்கிரஸ் 208 தொகுதியிலையும் வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போது இந்த எலெக்ஷனில் யார் யார் எத்தனை தொகுதியில் ஜெயித்தாங்க கேள்வி வரலாம். அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக. அடுத்து வந்து முன்னே சொல்லியிருக்கிற மாதிரி முன்ன கொடுத்துருக்கக்கூடிய அந்த வருடங்களின் தொகுப்பை நான் ஒரு ஷார்ட்கட்டாக நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்க பாருங்கள், எஸ் நிக்மியல் GPC அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த லைனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எஸ் நிக்மியல் GPC. இது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்ஸை வந்து தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், NK தனியாக, MIL தனியாக, GPC தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா எஸ் நிக்மியல் GPCன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எஸ் நிக்மியல் GPCயை நான் சைடில் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து எஸ்ஸுக்கு வந்து சைடு இம்ரான் ஹாசன், Nக்கு வந்து நேரு, கேக்கு வந்து கராச்சி, எம்முக்கு வந்து MN ராய், ஐக்கு வந்து INC, ஈக்கு வந்து எலெக்ஷன், எல்லுக்கு வந்து லின்லித்கோ, ஜிக்கு வந்து கிரிப்ஸ் மிஷின், பிக்கு வந்து பீப்புள் பிளான், சிக்கு வந்து கேபினெட் மிஷின். இந்த எஸ்ஸோடைய விரிவாக்கம் தான். அதை வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு ஷார்ட்கட்டாக நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பேர்களில் வந்து நம்ம ஞாபகம் வச்சாச்சு. அது இந்த வருடங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த எஸ் நிக்மியல் GPCக்கு பக்கத்துலேயே வந்து நாம் வந்து வருடங்கள் தொகுப்பை ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 21, 31, 22, 32, 2. இங்கே பாருங்கள், 21, 21, 21, 31, 22, 32, 2. 21, 31, 22, 32, 2 அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 21, 31, 22, 32, 2 வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா இந்த எஸ் நிக்மியல் GPC சொல்லியிருக்கேன்ல அதுக்கு இருக்கும். இந்த 2, இந்த 1, இந்த 3 இதெல்லாம் எப்படின்னா இந்த 1918க்கும் இந்த 1930க்கும் இது உள்ள இடைவெளி தான் இந்த 2. இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்னா 18, அதாவது 8 + 2 வந்து என்னது 10. அப்போ 10ன்னும் போது 1930 வந்துடும். அப்போ 30 + 1 என்ன 31. அது 31 + 34, சரி 31 + 3 34. 34 + 1 35, 35 + 2 37. அப்படி வந்து லைனாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். திருப்பி இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருப்போம், எஸ் நிக்மியல் GPC. ஓகேவா? இந்த நம்பர் வந்து என்ன 21, 31, 22, 32, 2. ஓகேவா? எளிமையாக புரிஞ்சிருச்சு. இந்த வருடங்கள் தொகுப்பு வந்து கொஞ்சம் முக்கியமானது. குரூப் 1லேருந்து VAO வரையும் எல்லாமே கேட்கலாம். இதை வந்து ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து சில முக்கியமான கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸில் நடந்தது. அது என்னென்னு பார்க்கலாம். 1946 December 9 வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நடந்தது. எப்போது 1946 December 9 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு கேட்டாலே நம்ம எளிமையாக வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா 3 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மொத்தம் நடந்திருக்கு. இந்த 3 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் 1946 ஒரே வருடங்களில் தான் நடந்திருக்கும். ஒவ்வொரு நாள் இடைவெளி இருக்கும். இப்போ December 9 ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்திருக்கும். அடுத்து வந்து ஒரு நாள் இடைவெளி விட்டு December 11 நடந்திருக்கும்.
அடுத்து ஒரு நாள் இடைவெளி விட்டு டிசம்பர் 13 நடந்திருக்கும். இந்த மாதிரி 3 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து நடந்திருக்கும். டிசம்பர் 9 ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடத்துகிறாங்க. அடுத்து டிசம்பர் 11 செகண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடத்துகிறாங்க. அடுத்து டிசம்பர் 13 தேர்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடத்துகிறாங்க. இது 3 வந்து நடத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டிசம்பர் 9 ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்துச்சு இல்லையா, இதில் முக்கியமான நிகழ்வுகள் எதுவும் அவ்வளோ நடக்கலை. டிசம்பர் 11 ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்துச்சு இல்லையா, இல்லை நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் டெம்பரரி ஸ்பீக்கர் சச்சிநாத சின்ஹா, அவர் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெம்பரரி ஸ்பீக்கர். இது வந்து கேள்வி எழுப்பலாம். இந்தியாவின் முதல் தற்காலிக சபாநாயகர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சச்சின் தான் ஃபஸ்ட்டு ரன் எடுப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரரி ஸ்பீக்கர் யார், சச்சின். ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்பீக்கர், இந்தியாவின் முதல் ஸ்பீக்கர் யார், ராஜேந்திர பிரசாத், அவர் தான் வந்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் யார், ராஜேந்திர பிரசாத். அடுத்து H.C. முகர்ஜி, அவர் வந்து டெப்டி ஸ்பீக்கர். முகர்ஜி வந்து டெப்டி ஸ்பீக்கர். அடுத்து வந்து அதே 1946 இன்டீரியர் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா B.N. ராவால் ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அட்வைசர், இவர் தான் B.N. ராவ் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அட்வைசராக சொல்ல போகிறார். இந்த டெப்டி ஸ்பீக்கர்னா என்ன, ஸ்பீக்கர்னா என்ன, டெம்பரரி ஸ்பீக்கர்னா என்னன்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். அடுத்து டிசம்பர் 13 தேர்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்தது. இந்த தேர்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நேரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ரெசல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ரெசல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் பிற்காலத்தில் பிரியாம்பிளாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பில் வச்சுருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன், இந்த பிரியாம்பிள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டது. இது எப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்போடு இணைக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947 வந்து இந்திய அரசியலமைப்போடு இணைக்கப்பட்டது. டிசம்பர் 13 3வது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடக்குது. இது வந்து நேரு வந்து ஒரு உரையை வந்து ஆற்றுவார். அந்த உரையை தான் வந்து பிற்காலத்தில் இந்திய அரசியலமைப்பில் பிரியாம்பிளாக வச்சுருப்பாங்க. இந்த பிரியாம்பிள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து முன்னே சொல்லியிருக்க மாதிரி டெம்பரரி ஸ்பீக்கர்னால் என்னென்னு பார்க்கலாம். டெம்பரரி ஸ்பீக்கர்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரோட்டான் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீக்கர், ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தற்காலிக சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தற்காலிக சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா, புதிய ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் வந்து ஓட்டிங் எடுப்பார். அதுக்காக தான் இந்த டெம்பரரி ஸ்பீக்கர் வந்து வச்சுருப்பாங்க. இந்த டெம்பரரி ஸ்பீக்கர் மெத்தடை வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. இது நினைவு வச்சுக்கணும். தற்காலிக சபாநாயகர் டெம்பரரி ஸ்பீக்கர் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. எதுக்காக இந்த டெம்பரரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ணி அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த டெம்பரரி ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அந்த டெம்பரரி ஸ்பீக்கரோடைய பதவிக்காலம் வந்து எவ்வளோன்னா, அந்த புதுசாக ஒரு ஸ்பீக்கர் வந்த உடனே இவருடைய இது வந்து போயிடும். அடுத்து வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். இந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாருன்னா, ஜூன் 3, 1947 ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் செப்பரேட் பண்ணணும். இந்தியாவின் பாகிஸ்தானை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து பிளான் பண்ணுறாரு. அது எப்போ பிளான் பண்ணுறாருன்னா ஜூன் 3, 1947 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிளான் ஜூன் 3, 1947. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷ்னல் ஃப்ளாகை யார் அமைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சர் வந்து பங்காளி வெங்கையா, அவருடைய பெயர். ஓகேங்களா. அவர் பேர் வந்து பங்காளி வெங்கையா. இவர் யார் கீழே வந்து வேலை செஞ்சார் அப்படின்னா, மகாத்மா காந்தியின் வழிகாட்டலின் படி இந்த பங்காளி வெங்கையா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பார். மூவர்ண கொடியை வந்து வடிவமைச்சிருப்பார். இந்த மூவர்ண கொடி, இந்திய தேசிய கொடி வடிவமைச்சது நம்ம பங்காளி வெங்கையா. யாரின் வழிகாட்டலின்படி? மகாத்மா காந்தியின் வழிகாட்டலின்படி. இது எப்போ வந்து இந்த தேசிய கொடியை வந்து முழுமையாக வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஜூலை 22, 1947 வந்து முழுமையாக வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சில ஷார்ட்கட்ஸு, முக்கியமான இயர்ஸ் வந்து பார்த்தோம். அந்த ஷார்ட்கட் வந்து திருப்பி பார்க்கலாம். அந்த ஷார்ட்கட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஸ் நிக்மேல் ஜிபிசி. அந்த நம்பர்ஸ் வந்து 21, 21, 31, 22, 32, 2. 21, 31, 22, 32, 2. இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்தது அந்த முக்கியமான வருடங்களுக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசம்பர் 9, செகண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசம்பர் 11, தேர்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசம்பர் 13. எல்லா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் ஒவ்வொரு நாள் இடைவெளி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில வருடங்களும்
முக்கியமான சில தொகுப்புகளும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.